அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு வார போராட்டத்திற்கு பிறகு தமிழகத்தின் முதல்வராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றிருக்காரு. நேரு உள் விளையாட்டு அரங்கத்துல தான் இந்த பதவியேற்பு விழா நடந்தது. ஆளுநர் அவர்கள் பதவியேற்பு முடிஞ்சதுக்கு அப்புறமே கிளம்பிட்டாரு. அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் 3 முக்கியமான கோப்புகள்ல கையெழுத்திட்டு இருக்காரு. குடும்பத்திற்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம், பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களை தடுக்க சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை, போதைப்பொருள் தடுப்பு பிரிவு உருவாக்கம், இந்த 3 கோப்புகள்ல தான் ஜோசப் விஜய் முதல்வராக பதவியேற்ற உடனே கையெழுத்து போட்டிருக்காரு. இந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த மேடையிலே அவர் ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எல்லா அமைச்சர்களும் பதவியேற்றாங்க. குறிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் பதவியேற்கும் பொழுது விஜய் அவர்கள் எழுந்து நின்னுட்டாரு. அவர் எழுந்து நிக்கவுமே மத்தவங்க எல்லாருமே எந்திரிச்சு நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செங்கோட்டையன் அவர்களுக்கு இது ஒரு உணர்வுபூர்வமான தருணமா இருந்திருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேர்ந்தது ஒரு அரசியல் தற்கொலை. அதிமுகல இருந்து வந்துட்டீங்க, திமுகவுக்காக போக வேண்டியதானே, எதுக்கு தமிழக வெற்றி கழகத்துல போய் சேர்ந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவரை நோக்கி விமர்சனம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நானுமே அந்த விமர்சனத்தை வச்சேன். ஆனா அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையும் பொய்யாக்கி அவர் எடுத்ததுதான் சரியான முடிவு அப்படிங்கிறத வெளிப்படுத்தி இருக்காரு. இது மட்டும் இல்லாம நிறைய மீம்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு செங்கோட்டையன் அவர்களை வைத்து. அதாவது உங்க கம்பெனில உங்களுக்கு சரியான மதிப்பு இல்லையா, உடனே கம்பெனியை ஷிஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்ப்பரேட் பாடத்தை செங்கோட்டையன் அவர்கள் எடுத்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி, மு.க. ஸ்டாலின், நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை இவங்க எல்லாருமே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணி மக்கள்கிட்ட போயுமே அவர்களுக்கு அவங்க எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கல. ஆனால் விஜய் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாரு. குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணாரு. அவருடைய அவைலபிலிட்டியை ரொம்ப கம்மியாக வச்சுக்கிட்டாரு. ஸோ ஸ்மார்ட் ஒர்க்குமே நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத விஜயனுடைய இந்த வெற்றி நிரூபிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய மீம்ஸ் வந்துகிட்டு இருக்கு. நிறைய கார்பரேட் லெசன்ஸ் இதுல இருந்து நம்ம கத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா விமர்சனங்கள் அதிகப்படியாக வர ஆரம்பிச்சிருச்சு முதல் நாள்ல இருந்தே. அதாவது விஜய் அவர்கள் 108 சீட்டு ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனேயே ஆரம்பிச்சிட்டாங்க திமுகவும் அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகங்களும். அதாவது விஜயனுடைய வட்ட செயலாளர் இந்த தப்பு பண்ணிட்டாரு, விஜய் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ பாருங்க குடிச்சிட்டு ஆடுறாரு, விஜய் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ மிகப்பெரிய வாளை வச்சு கேட்க விட்டுறாரு, இந்த மாதிரி நிறைய தாவேக்காவுக்கு எதிரான செய்திகளை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாகவே பெரும்பாலான தமிழ் ஊடகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவுக்கு எதிரான செய்திகளை மட்டும்தான் பரப்புவாங்க. கடந்த 5 ஆண்டுகளில் எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்துச்சு, அதையெல்லாம் கண்டுக்கிடாம அதிமுகவில் பிளவு, அதிமுக 2ஆக உடைகிறது, இந்த தலைவர் அங்க போய் சேர்ந்துட்டாரு, அதிமுக தலைவர்கள் மத்தியில் ஒற்றுமை இல்லை அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அந்த கட்சியை விமர்சனம் பண்றதை மட்டும்தான் வேலையை வச்சிருந்தாங்க. இப்ப புதிய அரசு அமைஞ்சிருச்சு. அதிமுக இப்ப எதிர்கட்சியா கூட கிடையாது. 47 எம்எல்ஏ தொகுதிகளில் ஜெயிச்சு அவங்க 3வது இடத்துல தான் இருக்காங்க. இப்ப கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த ஊடகங்கள் மற்ற பிரச்சனைகளை கவனத்தில் கொள்ளாமல் அதிமுகவை சி.வி. சண்முகம் உடைத்து விட்டார், அவர் கூட 35 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி கூட குறைவான எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதிமுகவை ஃபோக்கஸ் செய்தே தான் செய்திகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு புதிய அரசு அமைந்திருக்கு, அதற்கு வாழ்த்துக்களை சொல்லி நியூஸை போடுவோம், அதை பற்றி பேசுவோம் அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி திமுகன்னு ஒரு கட்சி இருக்கு, அவங்க தான் 2வது இடத்துல இருக்காங்க. அந்த கட்சிக்குள்ள பிரச்சனையே வராது போல, அந்த கட்சிக்குள்ள நிறைய உட்கட்சி பூசல் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை பத்தி எந்த ஒரு ஊடகமும் பேசுறது கிடையாது. 15 அமைச்சர்கள் தோத்திருக்காங்க, முக்கியமான தலைவர்கள் தோத்திருக்காங்க, மாவட்ட செயலாளர்கள் தோத்திருக்காங்க. இதையெல்லாம் பத்தி கண்டுக்கிடவே கிடையாது. ஆனா அதிமுகவை மட்டுமே குறிவைத்து இந்த ஊடகங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காலையில விஜய் அவர்கள் பதவியேற்கும் பொழுது ஒரு ஊடகத்துல பேசுறாங்க, என்ன இன்னுமே ஆளுநர் கிளம்பாம இருக்காரு, விஜய்க்கு 10 மணிக்கு பதவியேற்பு விழா, ஆனா இன்னும் பாத்தீங்க அப்படின்னா ஆளுநர் கிளம்பாம இருக்காரு, ஒருவேளை ஆளுநர் கிளம்பி டெல்லிக்கு போயிருவாரோ, விஜய்க்கு முதல்வராக பதவியேற்று வைக்க மாட்டாரோ அப்படிங்கிற மாதிரி ஆளுநருக்கு எதிரான செய்திகளே தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆளுநர் கார்ல கிளம்பி வந்துட்டாரு, ஆளுநர் நேரு ஸ்டேடியத்துக்கு வருவாரா இல்ல ஏர்போர்ட்டுக்கு போவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் சேனல்ல அங்க இருக்கக்கூடிய ஆங்கர்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதன் மூலமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எப்படி கடந்த 5 வருடமாக திமுகவும் அதற்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருந்த அந்த ஊடகங்களும் மத்திய அரசு எதிர்ப்பு, ஒன்றிய அரசு எதிர்ப்பு, ஆளுநர் எதிர்ப்பு, மத்தியில் என்ன கொண்டு வந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியலை செய்து கொண்டிருந்தாங்களோ அது மாதிரி தான் ஊடகங்கள் செயல்பட போகுது. ஆனால் புதுசாக அமைந்திருக்கக்கூடிய இந்த அரசாவது மத்திய அரசோடு அனுசரித்து போய் நமக்கு தேவையான திட்டங்களை இங்கே வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறத மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். ஏன் அப்படின்னா கடந்த 5 வருடங்களாக மத்திய அரசு எதிர்ப்பு அப்படிங்கிற போர்வையில் தமிழக அரசு செயல்பட்டதுனால தமிழகத்திற்கு எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களுமே கிடைக்கல. மாநில அரசாவது ஏதாவது வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவாங்களா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்த வாக்குறுதிகளில் முக்கால்வாசி அவங்க செயல்படுத்தவே இல்லை. அப்படி செய்த திட்டங்களும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்ததாக இருக்கட்டும், மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்களாக இருக்கட்டும், அதற்கு அவங்களுடைய பெயர்களை மாற்றி வச்சுக்கிட்டாங்க. ஸோ திமுக அரசு எந்தெந்த தவறுகளை செய்ததோ அதை புதிதாக பதவியேற்கக்கூடிய தாவேக அரசு சரி செய்யணும்.
மத்திய அரசோடு ஒரு இணக்கமான போக்கை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமையோட கேட்டுக்கிறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. ராயல் என்ஃபீல்டு நிறுவனம், நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த புல்லட் அந்த பைக்கை தயாரிக்கக்கூடிய நிறுவனம். அவங்க தங்களுடைய 2வது தொழிற்சாலையை ஆந்திராவுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஸோ இதுவரைக்கும் இந்தியாவிலேயே ராயல் என்ஃபீல்டு தொழிற்சாலை தமிழகத்தில் மட்டும்தான் இருந்தது. தமிழகத்திற்கு வேலைவாய்ப்பை கொடுத்துக்கிட்டு இருந்தது. இப்போ அவங்களுடைய 2வது யூனிட்டை தமிழ்நாட்டிலேயே போட்டிருந்தாங்க அப்படின்னா தமிழக இளைஞர்கள் நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும். அதை மாற்றி அவங்க வந்து இப்போ ஆந்திராவுக்கு போயிட்டாங்க. இதே மாதிரி தான் அதற்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா கியா கார் தொழிற்சாலை அது வந்து தமிழ்நாட்டிற்கு வரணும் அப்படின்னு தான் இருந்தது. அதற்கப்புறமா நடந்த சில பிரச்சனைகளால அந்த தொழிற்சாலையுமே, கார் தயாரிப்பு தொழிற்சாலையுமே தெலங்கானாக்கு போயிருச்சு. இப்படி கடந்த 5-6 வருடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தொழிற்சாலைகள் தமிழகத்திற்கு வருவதாக இருந்தது. அதற்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அரசாங்கம் அந்த நெகிழ்வுத்தன்மையோடு செயல்படாத காரணத்தினால மற்ற மாநிலங்களுக்கு போயிருச்சு. இப்போ அந்த மாநிலங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. சுவிட்சர்லாந்து வரைக்கும் போய் நம்மளுடைய தமிழகத்தினுடைய தொழில்துறை ஒரு முதலீடை கூட ஈர்த்துட்டு வரல. ஆனால் மகாராஷ்டிரா அரசு மிகப்பெரிய திட்டங்களையும் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அவங்களுடைய மாநிலத்துக்காக கொண்டு வந்தது. அப்போ நம்ம தொழில்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த மாநிலத்துக்கு வந்தா என்னங்க, நம்மளுடைய இந்தியாவுக்கு வருது அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இவங்க வந்து எப்பவுமே பிரிவினைவாதம் பேசுவாங்க. ஒருவேளை அவங்களுக்கு அந்த முதலீடு வராமல் வேறு மாநிலத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு தானே வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ஒருமைப்பாட்டை அங்கே பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது போன்ற நடவடிக்கைகளில் புதிய அரசு ஈடுபடாமல் தமிழகத்திற்கு என்னென்ன திட்டங்கள் வருதோ, என்னென்ன தொழிற்சாலைகள் வருதோ அதெல்லாம் முறையாக மத்திய அரசோடு பேசி நமக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விருப்பமாக இருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் புதியதாக பொறுப்பேற்றுள்ள முதலமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இது வாழ்த்து தெரிவிக்கிறது அப்படிங்கிறது மரபு தான். ஆனாலுமே மத்திய அரசோடு இணக்கமாக இருக்கக்கூடிய பல அரசுகள், பல மாநிலங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை சந்திச்சுட்டு வந்திருக்கு. அந்த ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி தமிழகம் மீண்டும் திரும்ப வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரே நோக்கமாக இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, புதிய முதல்வர் ஜோசப் விஜயை நோக்கி பல குற்றச்சாட்டுகளை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஆளுநர் மாளிகை தான் இந்த பதவியேற்பு விழாவை நடத்தினாங்க. இதுல முதல்ல வந்து வந்தே மாதரம் பாடல் வந்துச்சு, அதுக்கப்புறமா தேசிய கீதம் வந்தது, கடைசியில தமிழ்தாய் வாழ்த்து வந்தது. இதை பல ஊடகங்கள் மிகப்பெரிய செய்தியா போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, தமிழை 3வது இடத்துக்கு தள்ளிட்டாங்க, முதல் நாளே தமிழுக்கு இப்படி ஒரு அவமானம் வந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி பிரேக்கிங் நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது 2021ஆம் ஆண்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பதவியேற்கும் பொழுதும் முதல்ல தேசிய கீதம் வந்தது, 2வது தமிழ்தாய் வாழ்த்து வந்தது. இப்போ வந்தே மாதரம் பாடலை வந்து புதிதாக தான் இணைச்சிருக்காங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பதவியேற்கும் பொழுது வந்தே மாதரம் பாடல் அரசு விழாக்களில் பாடப்படும் அப்படிங்கிற ஒரு சட்டமே கிடையாது. இப்போ புதுசாக கொண்டு வந்ததுனால அதை வந்து முதல்ல பாடியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து தமிழக அரசு விழா கிடையாது, ஆளுநர் மாளிகை சார்பில் நடத்தின விழா. ஸோ அதில் வந்தே மாதரம் முதல்லையும் தேசிய கீதம் 2வதாகவும் தமிழ்தாய் வாழ்த்து 3ஆகவும் இருந்தது. சரிதான் அப்படிங்கிறதா நம்மளுடைய கருத்தாகவும் இருக்கு. தமிழக அரசு சார்பில் நடத்தப்படும் விழாக்கள்ல தான் தமிழ்தாய் வாழ்த்து அப்படிங்கிறது முதலிடத்தில் இருக்கும். ஆகையால இனிமே தமிழக அரசு சார்பில் ஏதாவது ஒரு விழா நடத்தப்பட்டு அதில் இந்த பாடல்களுக்கான ஆர்டர் வந்து மாறி இருந்தது அப்படின்னா தான் நீங்கள் வந்து அந்த விமர்சனங்களை வைக்கணும். மக்கள் இப்போல்லாம் முட்டாள்கள் கிடையாது. ஏன் அப்படின்னா திமுகவினுடைய ஐடி விங்க வந்து எல்லாரும் பெருமையாக பேசுவாங்க. ஆனால் அதை விட பல மடங்கு அதிகமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஐடி விங் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அது வந்து கட்சி நிர்வாகிகள் கிட்ட மட்டும் கிடையாது, எல்லா வீட்டில் இருக்கக்கூடியவங்களும் அந்த செய்திகளையோ இல்லை அந்த வீடியோக்களையோ ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ திமுகவினுடைய பொய் குற்றச்சாட்டுகள் இனிமே எடுபடாது அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோ மூலமாக சொல்ல வர்றோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, திமுகவை சேர்ந்த நிறைய பேர் ஸ்டேட்டஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து திமுகவை ஆளுங்கட்சியாக தானே பார்த்திருக்கிறீர்கள், எதிர்கட்சியாக பார்த்ததில்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நாங்களாம் பார்த்துருக்கோம். 10 வருடமாக திமுக எதிர்கட்சியாக தான் இருந்தது, 2011 2021 வரைக்கும். ஸோ தமிழக மக்கள் எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் எப்படி ஒரு விஷயத்தை உங்களுக்கு தேவையானபடி மாற்றிக்கிடுவீங்க. அதை வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக சொல்லணும்னா பாசிட்டிவாக சொல்ல ஊடகங்களை ஏவி விடுவீங்க. அதே விஷயத்த மற்ற கட்சிகளுக்கு எதிராக சொல்லணும் அப்படின்னா அதை ஏவி விடுவீங்க. அதையுமே அந்த ஊடகங்கள்லாம் செய்யும். இது எல்லாருமே நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ புதிதாக ஒரு அரசு அமைந்திருக்கிறது. முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னது மாதிரி ஒரு 6 மாதம் அவர்களுக்கு வந்து நம்ம ஒரு ஹனிமூன் பீரியட் மாதிரி கொடுக்கணும். அந்த 6 மாதத்தில் அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதை தெரிந்து கொண்டதுக்கு அப்புறம் தான் அவங்களை நோக்கி நீங்கள் விமர்சனங்களை முன்வைக்கணுமே தவிர, சும்மா முதல் நாள்ல இருந்தே நாங்கள் என்ன பண்ணாலும் விமர்சனங்களை வைப்போம், எது பண்ணாலும் கிரிட்டிசைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது நியாயமாக இருக்காது. மக்களும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறதா நம்மளுடைய கருத்தாக இருக்குது. இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் விஜய் அவர்கள் முதல்வரானது குறித்தும் அதன் பிறகு நடந்த அந்த நிகழ்வுகள் குறித்தும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். நன்றி.